பொதுநல வழக்கில் சென்றால் முதல்ல கேட்பாங்க, உங்களுக்கு ஹிடன் அஜெண்டா இருக்கா? நீங்க ஃபேமஸ் ஆகணும் இதை பண்றீங்களா? இந்தியாவில் நடந்த பல்வேறு கலவர குற்றச்சாட்டுகளுக்கும் இந்திய சுதந்திர வரலாற்றில் 3 முறைக்கு மேலாக தடை செய்யப்பட்ட, தன்னுடைய தீவிரவாத செயல்களுக்காக தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பின் பின்புலத்தில் இருந்து வந்தவன் நீதிபதி கண்களுக்கு ஆக்டிவிஸ்டாக தெரிகிறான். இஸ் an ஆக்டிவிஸ்ட். ஆனா அவன் கேட்டது என்னன்னா, நான் போனேன், ஊருக்கு வெளியே மாட்டை அடைச்சி வச்சிருந்தாங்க, அதுல கண்ணுக்குட்டியும் பசுமாடும் இருக்கான்னு பார்க்கணும், அப்படி இருந்தா நீங்க கைட்லைன்ஸ் கொடுக்கணும் தான் கேட்டான். வேற பெருசா கேட்கல. அவன் கேட்ட பிரேயருக்கு மேல, சட்டப்படி அவருக்கு அதிகாரம் இருக்குங்கிறது வேற, அவன் கேட்ட பிரேயருக்கு மேல தீர்ப்பு என்ன சொல்றாரு? மாடு மட்டுமல்ல, அவர் தீர்ப்புல தெளிவா இருக்கு. அது வந்து வேகாவும் இருக்குது, ஆர்பிட்டரியாவும் இருக்குது. மாடு மட்டுமல்ல, அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பின்படி கவ் அண்ட் எனி அதர் அனிமல்ங்கிறார், எல்லா மிருகத்தையும் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது. இந்த இதுக்கே படுத்துட்டீங்களே. இந்தி திணிப்பு என்பது ஒரு வரலாற்று பகை. பேரறிஞர் அண்ணா உருவாக்கி வைத்த ஒரு வரலாறு. இந்தியா முழுக்க அவரவருடைய பிராந்திய மொழிகள் அழிந்த போதும் தமிழ் மொழி தன்னுடைய தனிச்சிறப்போடு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அது திராவிடத்தால் தான் என்பதையும், அது தந்தை பெரியாரால் தான் என்பதையும், அதை அறிஞர் அண்ணாவால் தான் என்பதையும் வரலாறு மறக்காத ஒரு பெரும் ஹெரிடேஜ். அது எப்படி நீ தாங்குவ? இப்பதான் பார்த்தேன், இதை கிராஸ் பண்ணி வரும்போது இங்க ஒட்டி இருக்கு, பாத்தீங்களா பேனரு? கவனிக்கலையா? சிங்கப்பெண் அதிரடி திட்டம் ஏதோ எவ்வளவு பாருங்க கொடுமைய. இவர் எங்க போயிட்டாரு? அவர் உதவியாளர் பங்கனுக்கு போயிட்டாரு. ஏண்டா கூலி படத்தை பார்த்தேன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னது அவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குனீங்களே. ஒரு அரசுக்கு பெண்கள் தினந்தோறும் கற்பழிக்கப்படுகிறார்கள், குழந்தைகளுடைய கற்புக்கு பாதுகாப்பில்லை, பச்சை குழந்தைகள் நடந்து செல்ல முடியவில்லை, வயது முதிர்ந்தவர்களுக்கு 61 வயது முதியவருக்கு பாதுகாப்பில்லை, சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, 6 பேர் தொடர்ந்து வெட்டப்படுகிறார்கள். தந்தை கண்முன், மகனின் கண்முன்னே மகன் கழுத்துல கத்தியை வச்சு தந்தையை கொள்வதை நீ பார்க்கணும்னு கொண்டு போயிருக்கான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. உனக்கு உன்னுடைய நண்பனின் திருமணம் கேட்கிறதா? திருமணமா என்னது? கல்யாணம் கூட கிடையாது. நம்ம தான் ஓவரா நினைச்சுக்கிட்டோம். கல்யாணம் எப்பயாவது லைஃப் டைம் ஈவென்ட் நினைச்சுக்கிட்டோம். பால் காய்ச்சது நீ தள்ளி வைக்க சொன்னா வைக்க போறான். இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அச்சம் என்று நினைக்கிறேன். ஏன் இப்படி போராட வேண்டும்? ஒரு மொழிக்காக போராடுவது என்பது, அந்த மொழியின் மீது வெறி கொண்டவராக இருந்திருந்தால் ஹிந்தி தெரிந்த என்னை அழைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச வைக்க மாட்டார்கள். இந்தியை கற்று